சென்னை சைதாப்பேட்டையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன ஆட்டுக்கால் மற்றும் ஆட்டு இறைச்சி விற்கக்கூடிய அந்த கடைகளில் தற்பொழுது சோதனை நடத்தி வருகிறார்கள். என்ன மாதிரியான கெட்டுப்போன இறைச்சிகள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று இங்கு இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாருக்கு அவரிடம் கேட்கலாம். சரி, சைதாப்பேட்டை பகுதினாலே ஆட்டுக்கால் ஆட்டு இறைச்சி விற்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு இடம். இந்த பகுதியில் ஒரு கெட்டுப்போன இறைச்சி விற்பதா எந்த அடிப்படையில் புகார் வந்தது? இங்க என்ன மாதிரியான கெட்டுப்போன இறைச்சிகள்லாம் விற்பனை செய்யப்படுது? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எக்மோரில் பிடிச்சப்போ அதோட தொடர்ச்சியான விசாரணையில் தான் நாங்கள் வந்து இந்த கடையை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இது மாதிரி இங்கே வந்து நிறையா இடத்துல இருந்து இன்கேஸ் நம்ம நார்த் இந்தியாவில் இருந்து கூட இங்கே வந்து வருது. நார்த் இந்தியா இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டில் கூட கீழே இருந்து கூட அவங்க வந்து, அதாவது சவுத் தமிழ்நாட்டில் இருந்து, சவுத் கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து கூட ஆடு இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கும். இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 600-700 கேஜி பக்கமாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன நாங்கள் அதை வெயிட் போட்டு பார்க்கல. கீழே போய் நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம், அது எவ்வளோ வந்து இந்த ஆட்டுக்காலுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆட்டுக்காலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூசாம பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடவே கூடாது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்மலாம் வந்து காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை இப்படி கொண்டு வந்து அடைச்சி இது மாதிரி ஒரு அன்கண்டிஷன்டு இதில் வைக்கிறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா க்ரோத் வந்து இதில் இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டு தான் நாங்கள் இது வந்து சீல் பண்ணி நாங்கள் எடுத்து இது நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். டெஸ்ட்டுக்கு அனுப்பி உண்மையிலேயே இது கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது ரிசல்ட் இப்போ தான் வந்தது. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ் அண்ட் மோல்டிங் எல்லாமே இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த உணவு வந்து கெட்டுப்போன கேட்டகரிக்கு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அன்சேஃப் உணவுக்காக கொண்டு போய்டுவோம். இப்போ இதே வந்து நம்ம வீட்டிலலாம் கூட நம்ம பார்த்திங்கன்னா உப்பு கண்டம் இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். அதெல்லாம் கூட சேஃபாக இருந்திருக்கு கூட. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ கால்களில் ஒரே இடத்துல அடைச்சி டம்ப் பண்ணி, நீங்கள் இந்த ஃப்ரீசரை பார்த்துருப்பீங்க, அந்த எப்படி உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீசர் அந்த மாதிரிலாம் இது ஆக்சுவலாக பண்ணவே கூடாது. இவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதை ஒன்றும் பண்ணியிருக்காங்க சார். இங்கே இப்போ பார்த்தோன்னா ஒரு 100கணக்கான ஆட்டுக்கால் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கால் இருந்தாலும் இது மேலே இல்லாமல் ஒரு வெள்ளையாக ஒரு நிறம் இருந்துகிட்டே இருக்குது. இதை விற்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன மாதிரியான கடைகளுக்கெல்லாம் இதை விற்கிறாங்க? இதனால் சாப்பிடும்பொழுது என்ன பாதிப்புலாம் வரும் சார்? இன்னும் நிறைய இது வந்து நாட்டு வந்து சின்ன கடை இல்லைங்க, பெரிய கடை. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு கூட இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அதனால் அதோட விசாரணையும் நாங்கள் இந்த தொடர்ச்சியாக தான் நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலையா எங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் இவங்க சென்னை கார்ப்பரேஷன் அவங்களையும் வர சொல்லிட்டோம். அவங்க வந்து இதெல்லாம் வந்து கைப்பற்றி இதெல்லாம் வந்து முறையாக இது, ஏன்னா கையில் வந்து நம்ம வந்து தொடக்கூடாது. ஏன்னா இந்த க்ரோத் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம தொடக்கூடாது. அதை இதில் பூராமே அன்கண்டிஷனாக இருக்குது. அதனால் இது வந்து பூராமே பார்த்தோம்னா நம்ம யாருக்கு கொண்டு போய் அழிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை இந்த பகுதியில் இது மாதிரியான கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி விற்கக்கூடிய கடைகள் எத்தனை இருக்கும் சார்? இங்கே இருக்குது, நிறையா இருக்குது. அது ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் இது வந்து ஹோல்சேல் மாதிரி, மெயின் ஹோல்சேலர் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயில் இருக்குது. அது நாங்கள் வந்து அது அவங்கெல்லாம் போய் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்றதை நாங்கள் பார்க்கணும். கடை உரிமையாளர்கள்ட்ட உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின் கீழ் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இப்போதைக்கு இது க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த தொழிலை அவங்க தொடங்கணும், அவங்க திரும்ப அவங்க பண்ணினாங்கன்னா இதுக்குன்னு முறையாக நம்ம எஃப்எஸ்எஸ்ஐஸில் இருக்குது, எப்படி இது பாதுகாக்கணும், முறையாக பாதுகாப்பு பண்ணி வைக்கணும்னு சொல்லி. மினிமம் பார்த்தோம்னா -18 டிகிரி இருக்கணும்னு. இதெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரில. எல்லாம் பூச்சி ஓடுது, அழுக்கு பிடிச்சி, நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படியே இதெல்லாம் எப்படி ஜீரணிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. சரிப்பா, இதெல்லாம் மக்கள் கைக்கு போகாமல் தடுத்து வச்சுருக்கோம். போய் இப்போ இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய இறைச்சிகள் சார். இது பொதுமக்கள் வாங்கணும் அப்படின்னா அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக நீங்கள் கொடுக்குறீங்க? அது நிறைய கடைகள் இருக்குது நமக்கு இது மாதிரி பாதுகாப்பான விற்கக்கூடிய நல்ல நீட்டாக. அந்த கடைகள் பார்த்திங்கன்னா மாதிரி ஆட்டு இறைச்சிகள் விற்கக்கூடிய கடைகளே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஃப்ரீசர், டீப் ஃப்ரீசர்லாம் இருக்குது. அந்த மாதிரி கடைகளை தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கும் பொழுது பார்த்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா இவங்க எந்த விதத்தில் இவங்க பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இது இவ்வளோ காலம் வந்து ஒரே நாளெல்லாம் அவங்க கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது. இது வந்து பல நாட்கள், மாதக்கணக்கில் கூட இவங்க வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் சேர்த்து வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் பண்ணவே கூடாது. அப்படின்றப்போ கண்டிப்பாக உடல் உயிருக்கு ஆபத்து உண்டாகக்கூடிய பொருளாக நம்ம இது பார்க்கலாம்.
உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை செய்திருப்பதன் மூலமாக பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ இல்ல வார இறுதி நாட்களிலோ இறைச்சி சாப்பிடக்கூடிய இறைச்சி பிரியர்கள் மிகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு தாங்கள் எங்கு வாங்குகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.